வணக்கம், வெல்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ஒரு யூடியூபரா இருந்து ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி கொண்டு வரதுன்னு அரும்பாடுபட்டுக்கிட்டு இருப்பீங்க. இதே சமயம் நீங்க இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற நிறைய வீடியோக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் எப்படி வேகமாக ஃபாஸ்டா கொண்டு வரது, எப்படி ஒரே நாளில் 100 சப்ஸ்கிரைபர் கொண்டு வருது, 10 சப்ஸ்கிரைபர் கொண்டு வருது, 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வருகிறது, வேகமாக சப்ஸ்கிரைபர்களை கிடுகிடுவென்று எப்படி ஏற்றுவது இப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோக்களை பார்த்து உங்களுடைய நேரத்தை தான் வேஸ்ட் பண்ணுவீங்க. உங்க சேனல்ல சப்ஸ்கிரைபரும் கொண்டு வர முடியாது, வாட்ச் ஹவர்ஸும் கொண்டு வர முடியாது. இதெல்லாம் மாயவத்தை தான். அதாவது நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைபர் பின்னால ஓட மாட்டீங்க. ஓகேவா? 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2,40,000 மினிட்ஸ். ஸோ ஒருத்தர் ஒரு நிமிஷம் பார்த்தா கூட 2,40,000 பேர் பார்க்கணும். ஒருத்தர் ஒரு நிமிஷம் பார்க்கறதுக்கெல்லாம் அதிக வாய்ப்பெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கெல்லாம் என்கேஜ் பண்றது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு கீழே தான் இருக்குமே தவிர, நான் ஆவரேஜா தான் ஒரு நிமிஷம் சொல்றேன். ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்தா கூட 2,40,000 பேர் பார்க்கணும். ஸோ 2,40,000 பேர் பார்க்கும்போது 1000 பேர் சப்ஸ்கிரைபர் பண்றது 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்றது அப்படிங்கிறது மிக எளிதான விஷயம். 1000 என்ன அதையே தாண்டி உங்களுக்கு 10,000 20,000 சப்ஸ்கிரைபர் போயிடுங்க. இது ஒரு ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஸோ நீங்க சப்ஸ்கிரைபரை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய ஒரே அதே சமயம் ஹார்ட் ஒர்க் எதுல போடணும் அப்படின்னா, எப்படி வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வர்றது, உங்களுடைய வீடியோக்களை எப்படி என்கேஜ் பண்றது அப்படிங்கிறதான் நீங்க அதுலதான் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பெஸ்ட் குவாலிட்டி, அதாவது கண்டென்ட்டை எப்படி நீங்க டெலிவர் பண்றீங்க அப்படிங்கிறதான். குவாலிட்டி அப்படின்னா நீங்க வீடியோ குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கணும், அதாவது ஒரு பெரிய கேமரா எடுத்துருக்கணும், அப்படி இப்படிலாம் எதுவுமே அவசியம் கிடையாதுங்க. உங்களுடைய கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்றீங்க, அந்த கண்டென்ட் ஏற்கனவே யூடியூப்ல இருக்கா இல்லையா, அதாவது இல்லாத விஷயத்த நீங்க ஒரு புதுசா புதுமையா பண்ணும்போது மட்டும்தான் அது யுனிக்கா இருக்கும். அதுதான் ஆடியன்ஸ் ரீச் ஆகுங்க. ஏற்கனவே ஒருத்தர் போட்டதை நீங்க உங்க வாய்ஸ்ல மறுபடியும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சுத்த வேஸ்ட். அதாவது அது ஒரு காப்பி மாதிரிதாங்க. நீங்க டைரக்டா அவருடைய வீடியோ தூக்கி போடுறதுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே அவர் சொன்னதை நீங்க திரும்ப சொல்றீங்க. அவ்வளவுதான். ஸோ எந்த சேனலையும் நீங்க காப்பி அடிக்காதீங்க. நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்கன்னா உங்க சேனலையும் காப்பி அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் மற்றவங்களுக்கும் கொடுக்காதீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அடுத்த வீடியோல நான் சொல்ல போற முக்கியமான விஷயம், நீங்க சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபரை தேடி அதனால அந்த சப்ஸ்கிரைபர் மூலமாகவே உங்களுக்கு ஒரு ஆப்பு எப்படி வருது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு முழுமையான ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணு, அதாவது சப்ஸ்கிரைபர் பண்றதுக்கு அதை பண்ணு, இதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணு, 4 பேருக்கு சொல்லு, அங்க அனுப்பு, இங்க அனுப்பு, எங்க அனுப்புனாலும் ஒன்றும் ஆக போறது கிடையாது. நீங்க பண்ண வேண்டியது நல்ல குவாலிட்டியான கண்டென்ட், அதை மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை.